நம்ம யூடியூப் சேனலுக்காக 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து இதுக்கு வந்து 1500 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ட்ரைபேடும் மைக்கும் தான் வாங்கியிருக்கோம். இதுமாதிரி அடுத்த வீடியோவில் வந்து ஓரளவு கிளாரிட்டியான ஆடியோ உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். இது வந்து நம்ம சென்னை மவுண்ட் ரோட்டில் தான் வாங்கினேன். ரிச் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வாங்கினேன். இந்த ட்ரைபேட் வந்து 500. இப்போ இந்த மைக் வந்து 1300, 1000 கிட்ட இது பண்ணி கொடுக்குறாங்க. என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இம்போர்ட்டர் பிராண்டு தான். இது சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பிராண்டுலாம் இது இல்லை, சும்மா ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் தான் போட்டிருக்கு. நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டில் வாங்குறதுக்காக நான் வாங்கினேன். மொத்தமாக இப்போ வந்து 1500 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம இந்த ட்ரைபேடை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். அங்கேயே நான் வந்து பிரித்து பார்த்துட்டேன், அதனால் ஓப்பன் இருக்குது. உங்கள் முன்னாடி இப்போ எடுத்து பார்க்கலாம். இது அட்டர் பாக்ஸ் தான், கேரண்டி வாரண்டிலாம் எதுவும் கிடையாது. 500 ரூபாய்க்கு பிளாட்ஃபார்மில் விற்ற ப்ராடக்ட் தான் இது. அதிகமாக காசு கொடுத்து ஏமாந்துருந்தால் கூட கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து 500 ரூபாய், இதுக்கு சின்னதாக இருக்குது. அது வந்து 250 ரூபாய்க்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம். இது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இனிமேல் நம்ம வீடியோ வந்து அழகாக சுருக்கிடுவோம். என்ன இது எதுக்குன்னா, நான் வந்து நம்ம கோப்ரோ இருக்குல்ல, நம்ம டிஜே ஆக்ஷன் 2, அதை வந்து இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் போகிறப்ப வீடியோ எடுக்கிறதுக்காக தான். இப்போ இதை நம்ம தனியாக கழட்டிடலாம். கழட்டிட்டு நம்ம கத்திட்டியம்மா கத்தரம்மா தனியாக கையில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கலாம். இதை நம்ம கழட்டிட்டு மொபைல் வைக்கிறத கழட்டிட்டு கோப்ரோவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நிமிஷம் நான் கோப்ரோவை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். வார்த்தைக்கு பார்த்தா கோப்ரோங்கிறேன். இது கோப்ரோவில் டிஜேயோட ஆக்ஷன் கேமரா. இந்த பேஸ் மேக்னெட்டிக், இதில் வந்து மேக்னெட் உட்காந்துருக்கும் அந்த டிஜே ஆக்ஷன் 2ஓட. இது நம்ம இதை வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து பெருசாக வந்து பங்கு இது வைக்கிறா, உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண போதான்னு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இதோட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணலை இன்னும். அடுத்தடுத்த விளாக்ஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மேக்னெட் இருக்குது, அந்த மேக்னெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒட்டி நிற்கிது. இந்த மேக்னெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சில ஷார்ட்ஸு சும்மா எடுத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கு. அவுடோரில் போயிட்டு அப்புறமா அதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது எண்ட் ஆஃப் வீடியோவில் வந்து நான் காட்டுறேன். நம்ம அடுத்து வாங்கியிருக்க ப்ராடக்ட் வந்து இந்த மைக்ரோஃபோன் தான். இந்த மைக்ரோஃபோன் வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இது ஓப்பன் பண்ணோன்னா இதில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. இது யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சி டைப் சார்ஜ் தான். நம்ம ரீசெண்டாக வாங்க எல்லா ப்ராடக்ட்டுமே சி டைப் சார்ஜ் தான். இது அடிஷ்னலாக பாருங்களேன், ஆப்பிள் சார்ஜரோட இது கூட இருக்குது. நல்ல விஷயம். இதுவுமே நான் 1000 ருபீஸ் வாங்கினது தான், ரோப்பி கடை தான். இந்த ரிச் ஸ்ட்ரீட்டில் போனால் அதான் வாங்கிட்டு வரலாம். இது கவிதா எலக்ட்ரானிக்ஸ்னு முனையிலே ஒரு கடை இருக்குது, அதெல்லாம் வாங்கணும். இது வந்து எந்த அளவுக்கு இருக்கும், பிராண்ட் எடுக்கிறது வேறு, பிராண்டுங்கிறது வேறு. அதோட ரொம்ப போட்டி போடுறதுக்காக நான் இது சொல்கிறேன். பட் பட்ஜெட்டில் நமக்கு தேவையானதுன்னா கொஞ்சம் இறங்கி வாங்கிட்டானே ஆகணும். இந்த பாக்ஸ் இருக்குது, இது சார்ஜர் இருக்குது, சார்ஜ் போட்டுக்கலாம். 2 மைக் கொடுத்துருக்காங்க. இதோட ஆடியோ எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோலையும் காட்டுறேன். இப்போ வந்து டெஸ்ட்டுக்கு இதுலேயும் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. +1 +2 வந்து யூஸ் பண்ணுவேன். அங்கே நான் மொபைலில் போட்டு செக் பண்ணி வாங்க, கரெக்டாகவே இருக்குது. இது பாருங்கள், சி டைப், 2 வயர்லெஸ் மைக். இப்போ வந்து இது நம்ம கோப்ரோவில் கனெக்ட் பண்ணி, கோப்ரோனே வருது, இது டிஜே ஆக்ஷன் கேமராவில் கனெக்ட் பண்ணி. ஆக்சுவலி வந்து கோப்ரோங்க பிராண்டு தாங்க, அது சொல்லி அந்த மாதிரி எனக்கும் வேலை வந்துருச்சு, மன்னிச்சிருங்க. ஆக்ஷன் கேமரானா கோப்ரோங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க.
இது டிஜே ஆக்ஷன் கேமரா வச்சுருக்கோம் நம்ம. இதில் வந்து நம்ம மைக் கனெக்ட் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது நீங்களே பாருங்கள். இப்போ வந்து இது என்ன பிரச்சனைனா, நான் இப்போ வந்து சும்மா இது மேக்னெட்டிக்கை வச்சு என்னுடைய கம்ப்யூட்டர் மாதிரி தான் இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சைடில் இந்த யூஎஸ்பி கேபிளை போட்டதுனால, யூஎஸ்பி ரிசீவரை போட்டதுனால அது ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ கையிலேயே பிடிச்சி நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட ஆடியோ டெஸ்ட் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த மைக் கனெக்ட் பண்ணி இதோட ஆடியோ தான் அது கேட்ச் பண்ணிகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. பிராண்டர்ஸோட கம்பேர் பண்ணாதீங்க. பட்ஜெட்டில் நமக்கு தேவையானதுன்னு பார்த்து நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ வந்து மைக் கனெக்ட் இல்லாமல் நம்ம டிஜே கேமராவோட இன்பில்டாக இருக்கக்கூடிய அந்த மைக்கில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த 2 ப்ராடக்ட்லாம் நம்ம பார்க்க போதாக இருந்தோம், பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இதெல்லாம் நம்மளுடைய 4th வீடியோவாக ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வந்து சில அன்பாக்ஸ் வீடியோஸ் இருக்குது. எல்லாமே நம்ம யூடியூப் சேனலுக்காகவும் நம்மளுடைய எடிட்டிங் ஒர்க்குக்கு தேவையான ப்ராடக்டாக தான் வாங்கியிருக்கோம். அதுமே நம்ம வீடியோ இப்போ அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம அம்மா நமக்கு வெயிலுக்கு இதமாக கூல் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் செஞ்ச கூல் தான் இது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த சவுச்சோ சாம்பாரில் போட்டு எடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. கீரை, முருங்கைக்கீரை நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்தோம். முருங்கைக்கீரை சாம்பாரில் போட்டு சவுச்சவ், அப்புறம் கூழ், நல்லா கெட்டியான கூழ், வெயிலுக்கு நல்லா கூழ்னு இருக்கும். ஓகே நண்பர்களே, நான் அந்த கூழை சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோவை எடிட் பண்ணி போஸ்ட் போட ஷெடியூல் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் வணக்கம், பாய், அவ்வளோதான்.